ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கசகசா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை, துருவன தேங்காய், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோலா உருண்டை தயார் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் துருவல், பச்சை மிளகா, வரமிளகா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை, கசகசா. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு முக்கியமான விஷயம், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்து அரைக்க போகிறோம். மட்டனை அரைக்கும்போது நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. நடுவில் எடுத்து பாருங்கள், மட்டன் பீசஸ்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சான்னு. ஒரு வேளை அரைப்படலை அப்படின்னா நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அரைக்கலாம். இப்போ நான் நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மட்டன் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. நீங்கள் தண்ணி ஏதாவது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உருண்டை பண்ண முடியாது. இப்போ நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் போட்டு அது கூட கசகசா, நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பண்ணுறதுக்கான பேஸ்ட்டு ரெடி. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண மிக்சி ஜாரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அடிச்சுக்க போகிறோம். இந்த தண்ணி எதுக்குன்னா கோலா உருண்டையை வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டில் சின்ன சின்னதாக உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழி மாதிரி இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா எடுத்து அடிக்கிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். கரண்டியால் திருப்ப முடியலன்னா ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பக்கமும் 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டையோட அவுட்டர் லேயர் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வேகிறதுக்கு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தண்ணியை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். எப்படியும் இது வேகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். தண்ணியெல்லாம் சுண்டி வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதுதாங்க மட்டன் வெந்ததுக்கான அறிகுறி. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.